ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். விக்னேஸ்வரனோட படம் வந்துட்டு அஜித் வச்சு தான் பண்ண போறாங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. இப்போ ஒரு பிரதீப் வச்சு பண்றாரு. ஆனா அதுவும் என்ன சொன்னா அப்படின்னா கமல் RKFஐ ப்ரொடியூஸ் பண்ண போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு பார்த்தா லலிதை வச்சு ஒரு பூஜை போட்டாங்க. பிரதீப்புடைய சம்பளம் அதிகமா கேட்டாரு, அதனால கொஞ்சம் யோசிச்சாங்க ராஜ்கமல் ஃபிலிம்ஸ். ஓப்பனா சொல்லணும்னா அதான். சிவகார்த்திகேயனுக்கே கமலோட படத்துல வந்து 25 கோடி தான் சம்பளமா பேசப்பட்டுச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு சார். இவருக்கு அதுக்கு நிகராக கேட்கும்போது வந்துட்டு இதெல்லாம் சாத்தியமா? முதல்ல அந்த வசூலை இவரால் ஈட்டி கொடுத்துட முடியுமா? ஏற்கனவே அஜித் கூட கமிட் ஆகி அது பிரச்சனையாகி அங்க இருந்து வெளியில வந்து அப்புறம் 1-2-3 ஹீரோட்ட பேசி அங்கெல்லாம் மூவ் ஆகி கடைசியில வந்து இவர்கிட்ட வந்து மாட்டி இங்கேயும் போய் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்லயும் உட்காந்து அங்க இருந்து மூவ் ஆகி இப்ப வரியில வந்து பூஜை போட்டு இப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவர் தான் ஒரு 5-6 டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு போல. அதுல ஒரு டைட்டில் தான் இந்த LIC. என்ன கேட்காம வந்து இந்த படத்தை வந்து இவர் யூஸ் பண்ணிட்டாரு. இந்த டைட்டில் இது வந்து ஒரு திருட்டு அப்படின்னு சொல்லி கடுமையா பேசி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. நான் வந்து சம்மந்தப்பட்ட இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்ற ஒரு அறிக்கையை கொடுத்து அந்த ஒரு பஞ்சாயத்தும் ஆரம்பிக்கிற அன்னைக்கே வந்துருச்சு. ஒரு சூப்பரான கதையை வந்துட்டு RKFஐயும் விட்டுருக்க மாட்டாங்க. இப்ப சிம்பு படத்தை பண்ணணும்னு இருக்காங்க. ஏன் விக்னேஷ் சிவனை மட்டும் எப்படி புறம் தள்ளுற மாதிரியான ஒரு நிலை உருவாது? விக்னேஷ் சிவன் இந்த நயன்தாரா மேரேஜ் ஆன பிறகு சிலர் விக்னேஷ் சிவனுக்கு கொஞ்சம் கார்னர் பண்றதாகத்தான் தகவல் வரும். விக்னேஷ் சிவனுடைய வளர்ச்சி பிடிக்காம ஆகாயம் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது ஊடகவியலாளர், சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். விக்னேஷ் சிவனோட படம் வந்துட்டு அஜித் வச்சு தான் பண்ண போறாங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. இப்போ ஒரு பிரதீப் வச்சு பண்றாரு. ஆனா அதுவும் என்ன சொன்னா அப்படின்னா கமல் RKFஐ ப்ரொடியூஸ் பண்ண போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு பார்த்தா லலிதை வச்சு ஒரு பூஜை போட்டாங்க. என்ன நடந்தது? ஏன் இந்த கேம்ப்ல அந்த கேம்புக்கு போனாரு? அதாவது இப்போ ஏற்கனவே நம்ம ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்ல வந்து 2-3 படம் போயிட்டு இருக்கு. இந்த சோனி லீவ்ல தான் அவங்க வந்து கான்ட்ராக்ட் போட்டு அந்த ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் பண்ணாங்க. அந்த சிவகார்த்திகேயன் படம் வந்து போட்ட பட்ஜெட்டை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக போனதுனால அந்த ஃபினான்ஷியல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது போல அங்கே அந்த படங்கள் மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் மெயினாக சொல்கிற விஷயம் என்னென்னா அந்த பிரதீப்புடைய சம்பளம் அதிகமாக கேட்டார், அதனால கொஞ்சம் யோசிச்சாங்க ராஜ்கமல் ஃபிலிம்ஸில். ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான் மேட்டர். இந்த தோராயமாக என்ன இருக்கும் சார்? அவர் 25 கோடி ரூபாய்க்கு மேலே கேட்டதாக ஒரு தகவல் வருது. 25 கோடிக்கு மேலே கேட்டதாக தகவல் வருது. இவர் லலித் வந்து 20 கோடி ரூபா வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா லலித் வந்து இப்போ ஒரு பெரிய லெவலில் ஒரு படம் ஹிட் கொடுத்துட்டு அந்த ஒரு இதில் இருக்கிறாரு. அதனால் அவர் ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த 20 கோடிக்கு கமல் ஒத்துக்கல. 25 கோடி வரைக்கும் அங்க பேசினதாக சொல்றாங்க. ஒரு தகவல் தான் வந்துட்டு இருக்கு எங்க ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்ல. ஆனா இவர் அதுக்கு பிறகு அதுக்கு ஒத்துக்கல. அது எவ்வளவு பேசினாங்கன்றது தெரியல. ஏதோ ரொம்ப கம்மியான அமௌண்ட் கேட்டிருக்காங்க போல. அதனால ஒத்துக்கிறாம வெளியில வந்துட்டு இப்ப இவர் வந்து லலித் 20 கோடி ரூபா வரைக்கும் ஃபைனல் பண்ணி தான் இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கிறதாக சொல்றாங்க. சிவகார்த்திகேயனுக்கே கமலோட படத்துல வந்து 25 கோடி தான் சம்பளமா பேசப்பட்டுச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு சார். இவருக்கு அதுக்கு நிகராக கேட்கும்போது வந்துட்டு இதெல்லாம் சாத்தியமா? முதல்ல அந்த வசூலை இவரால் ஈட்டி கொடுத்துட முடியுமா? ஒரு படம் கொடுத்துட்டார் லவ் டுடே, பட் அது எல்லா படத்தையும் நடக்குமா? இல்ல அது சாத்தியமா இல்லையா, அந்த ப்ராடக்ட் எப்படி வரப்போகுதுங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்ற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அது ரொம்ப தெளிவா பண்றாரு பிரதீப். முதல் படம் ஹிட் கோமாளி, அந்தருடைய அந்த ஷேடோ வச்சு டப்புன்னு அடுத்த படத்துல சொந்தமாக ஹீரோ அடிக்க ஆரம்பிச்சாப்ல. அது ஒரு பெரிய புத்திசாலித்தனம். அதனால அந்த விஷயத்துல ரொம்ப காசு விஷயத்துல அடுத்தடுத்து நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அதை நோக்கி தான் அவர் போறாரு. அதுக்குண்டான சம்பளம் கேட்கிறாரு. அவருக்கு தெரியும் இந்த படம் போச்சுன்னா அடுத்து நமக்கு என்ன கொடுக்க போறாங்க சம்பளம், அடுத்து என்ன நடக்குங்கிறது அவருக்கு தெரியும். சினிமாவை ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காப்ல பிரவீன். அதனால பிரதீப் ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காரு. இதுல என்னன்னா இதுல இடையில மாட்டினது விக்னேஷ் சிவன் தான். ஏற்கனவே அஜித் கூட கமிட் ஆகி அது பிரச்சனையாகி அங்க இருந்து வெளியில வந்து அப்புறம் 1-2-3 ஹீரோட்ட பேசி அங்கெல்லாம் மூவ் ஆகி கடைசியில வந்து இவர்கிட்ட வந்து மாட்டி இங்கேயும் போய் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்லயும் உட்காந்து அங்க இருந்து மூவ் ஆகி இப்ப வரியில வந்து பூஜை போட்டு இப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது பிரச்சனை இல்லாம போகணும். ஆனா இதுலயே இப்ப அதுக்குள்ள வந்து சொல்றாங்களே சார், ஒரு சில பேர் வந்துட்டு இது என்னுடைய டைட்டில் இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அப்ப LIC அப்படிங்கிற அந்த ஒரு பேர் ஒன்று வச்சிருக்காங்க. ஏன் டைட்டில்ங்கிற மாதிரி டைட்டில். ஆமா அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது கம்ப்ளைண்ட் கொடுக்க போல, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்றாரு. SS குமரன் ஒரு மியூசிக் டைரக்டர், இந்த பூ படம் இருந்துச்சு இல்லையா, அந்த பூ படத்துக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டர் எடுத்த படம். ஆமா, அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் மட்டும் கிடையாது, ஒரு பேசிக்கா ஒரு டைரக்டரும் கூட. படம் டைரக்டர் பிளஸ் ப்ரொடியூசர். நம்ம அந்த தேநீர் விடுதின்னு ஒரு படம் பண்ணாரு. அவர் தான் அந்த படத்துக்கு அவரே மியூசிக் பண்ணாரு, அவரே டைரக்ஷன் பண்ணாரு. அதுக்கு 1-2 படங்கள் பண்ணாரு டைரக்ஷன். கேரளா நாட்டினம் பெண்களோட இன்னொரு படம் பண்ணாரு. எல்லா படத்துக்கும் அவர் தான் டைரக்டர் பிளஸ் மியூசிக் டைரக்டர் ப்ரொடியூசர் கூட. அவர் தான் ஒரு 5-6 டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு போல. அதுல ஒரு டைட்டில் தான் இந்த LIC. என்ன கேட்காம வந்து இந்த படத்தை வந்து இவர் யூஸ் பண்ணிட்டாரு. இந்த டைட்டில் இது வந்து ஒரு திருட்டு அப்படின்னு சொல்லி கடுமையா பேசி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. நான் வந்து சம்மந்தப்பட்ட இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்ற ஒரு அறிக்கையை கொடுத்து அந்த ஒரு பஞ்சாயத்தும் ஆரம்பிக்கிற அன்னைக்கே வந்துருச்சு. நம்ம ஜென்ரலாக நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா, இந்த LICங்கிற ஒரு டைட்டில்லாம் ஒரு பெரிய கேட்சியான அது
விஷயம் கிடையாது. இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு இவ்வளோ டைட்டில் இருக்குது. ஆனால் அவர் அதை தேடி கண்டுபிடிச்சி அவர் போய் வச்சிருக்காரு. அதை தேடி கண்டுபிடிச்சி இவர் வந்து இங்கே ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருக்காரு. சரி ஓகே, அந்த படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி மூவ் ஆகுதுன்ற மாதிரி 2 பேருமே எடுத்துக்கலாம். அதை காம்ப்ரமைஸ் பண்ணி ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஏன்னா அவர் ஏதாவது எதிர்பார்க்குறாரு போல. நான் இது ஒரு நாள் ரிஜிஸ்டர் பண்ணி பணம் கட்டி அதை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒன்று அவர்கிட்ட என்ன கேட்குறேன், என்ன சொல்கிறாரு, என்னுடைய பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும், அதுவும் பண்ணல, எனக்கு எனக்கு செய்ய வேண்டியது நீங்கள் செய்யலை அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப கடுமையாக அந்த பிரச்சனை இப்போயே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு எல்ஐசிக்கு. எல்ஐசி பாலிசி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நிறைய ஊழ விட்டுருச்சு, ஓஹோன்னு ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி ஆரம்பமே வந்துட்டு பஞ்சாயத்தில் ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே விக்னேஷ் சிவனுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட சர்க்கிள்கள் நடந்துகிட்டே இருக்குது. அவர் அது ஜாலியாக எடுத்துக்கலான்ற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் வந்துட்டு அவர் ஏகப்பட்ட சர்க்கிள்கள். இந்த பிரச்சனை வந்து இந்த படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி ஆகி சூப்பராகிட்டா ஓகே. பட் இதுவே ஒரு பின்னடைவால் ஆக வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா லலித் வந்து நிறைய பிரச்சனையை பார்த்துட்டு வந்திருக்காப்புல. ஆல்ரெடி லியோவில் பார்த்துட்டு போனோம். ஆரம்பத்துலேருந்து பிரச்சனை, டான்ஸர்ஸ்க்கு பேமெண்ட் கொடுக்கல, அப்புறம் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு இது பண்ண பிரச்சனை, நிறைய பிரச்சனையை பெரிய பிரச்சனையெல்லாம் பார்த்து வந்துட்டார். இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவார். ஏன்னா அதனால் ஒரு 2வது அளவுக்கு நல்ல ஒரு ரெவன்யூவில் இருக்கிறார். இப்போ கையில் ஒரு பெரிய அமௌண்ட்டோட ரெவன்யூவில் இருக்கிறாரு. அதனால் அவருக்கு இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறது பிரச்சனை இல்லை. படம் நல்லா வரணும். இப்போ வந்து இதில் யாருக்கு லைஃப்னா 2 பேருக்கு லைஃப். பிரதீப் ரங்கநாதனுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும். பிரதீப் ரங்கநாதன் கூட இந்த படம் எப்படியோ ஒன்று வந்தால் கூட தப்பிச்சு போயிடுவார். ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி ஒரு டேரக்டராக இருக்கிறதுனால ஏதாவது தப்பிச்சு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விக்னேஷ் சிவன் கன்ஃபார்மாக ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாரு. அதனால் தன்னுடைய முழு எஃபெக்டை போட்டு பண்ணுவார். அது எப்படி பண்ண போகிறாரு, எப்படி வர போகிறாங்கிறது பார்க்கறதான் தெரியும், பார்த்தப்பறம் தெரியும். சரி, விக்னேஷ் சிவன் அவர்களுக்கு வந்து வெற்றி கொடுத்தே ஆகணுன்ற ஒரு நிலை. ஆனால் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வெற்றியை வந்து அவர் ஜான்வி கபூரை வச்சு வந்துட்டு இந்த படத்தை பண்ணி ஒரு பேன் இண்டியாவாக அந்த படத்தை மார்க்கெட் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு ஐடியா இருந்ததான் சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ வந்துட்டு கிருத்தி ஷெட்டி தான் வந்து படத்தில் பூஜையில் இருந்தாங்க. ஏன் இந்த மாற்றம்? இல்லை, ஜான்வி கபூர் வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் கதை பிடிச்சிருக்கிறதா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட்டு அவர் 2வது சம்பளம் அதிகமாக கேட்டதாக ஒரு தகவல் வருது. 2வது அவங்க தமிழ் படத்தில் நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பெருசா அப்படிங்கிற மாதிரி ஒரு பல தகவல் இருந்துச்சு. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கே இப்போ ஜான்வி கபூர் நடிக்கலை அப்படின்னு ஒரு தகவல் பரவலாக போச்சு. ஆனால் அது தவறான விஷயம். கமல் வந்து அந்த ஃபேமிலிக்குள்ளே ரொம்ப நெருக்கமாக இருக்காரு. போனி கபூர் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காரு. ஸ்ரீதேவி அவங்களுக்கு என்ன ஒரு நட்பில் இருந்தாங்க, அந்த ஃபேமிலியோட ரொம்ப க்ளோஸாக இருக்காரு. அப்படிங்கும்போது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு இவர் சொன்னார்னா அவங்க அந்த ஃபேமிலியில் நடிக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதுலலாம் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மெயினாக சொல்கிறதுனா கதை பிடிக்கல, அந்த ஆர்டிஸ்ட்டு மாற்ற சொல்லி அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு போல். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. பட் ஆனால் பிரதீப்போட வந்துட்டு அவங்க நடிக்க மாட்டேன்ற மாதிரியான ஒரு நிலை சொன்னதாக கூட சில தகவல்கள் வந்தது. அது உண்மையாக சொல்லுது. ஏன்னா நான் லான்ச் ஆகிறேன் அப்படின்னும் போது அது வந்துட்டு ஒன்று விஜய் இல்லை அஜித் இந்த ரேஞ்சில் யாராவது வரணும் அப்படின்ற மாதிரி இல்லை. அது எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ஒரு இண்டஸ்ட்ரியில், அதுவும் அவங்க அம்மாவுடைய பிறந்த ஊர் தமிழ் இண்டஸ்ட்ரி, அவங்களுடைய தாய் வீடு மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரி, அதில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறப்ப ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் சொல்ல மாதிரி அஜித், விஜய் இந்த மாதிரியான ஆட்கள் பெரிய ஸ்டார் காஸ்டோட நடிக்கணும்னு ஆசைப்படலாம். இவங்க மூவ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க அதை வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஆனால் ரீசன் வந்து இதுதான் காரணமானா நம்ம சொல்ல முடியாது சரியா. ஆனால் அவங்களுக்கு அந்த ஆசை இருந்திருக்கு. நம்ம ஒரு லான்ச் ஆகிறப்ப எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கு இல்லையா, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிக்கணும் அப்படின்னு. அது கூட ஒரு காரணம் இருக்கலாம். மேபி இந்த மாதிரி ஒரு காரணம் இருந்திருக்கலாம். சரி, இப்போ விக்னேஷ் சிவன் அவர்கள் வந்து நிறைய முயற்சிகள் பண்ணால் கூட சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படின்னும் போது அவர் மன ரீதியாக நிறைய தோய்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. ஏன்னா ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்துட்டும் அவரால் வந்து திருப்பி வந்துட்டு அஜித்தோட படம் பண்ண முடியல. சரி, அங்கேருந்து வந்து RKFலையும் வந்துட்டு அவர் கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லை. பட்ஜெட்டுன்னு 1000 காரணம் சொல்லலாம். பட் பட்ஜெட்டே காரணமாக இருந்தால் கூட ஒரு சூப்பரான கதையை வந்துட்டு RKFலையும் விட்டுருக்க மாட்டாங்க. இப்போ சிம்பு படத்தை பண்ணணும்னு இருக்காங்க. ஏன் விக்னேஷ் சிவனை மட்டும் எப்படி புறம் தள்ளுற மாதிரியான ஒரு நிலை உருவாச்சு? விக்னேஷ் சிவனுக்கு பொதுவாகவே இந்த சினிமாவில் என்னென்னா ஒரு ஈஸியாக ஒரு விஷயம் வந்தோடனே என்னன்னா ஒரு ஆப்போசிட்டாக ஒரு கும்பல் கிளம்பும். ஒரு வளர்ச்சின்னு வச்சுங்களேன். ஒரு அசிஸ்டண்டாக இருந்தால் ஒரு 2 படம் பண்ணி ஹிட் ஆனோடனே நெப்போட்டிசம்ன்றாங்களே. நெப்போட்டிசம்னா வந்து வெளியிலேருந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து கிடையாது, கூட இருக்குமே செய்வாங்க. நம்ம கூட இருந்து கூட இருந்தாப்பா, இவன் நேற்று வரைக்கும் என் கூட பைக்கில் சுற்றிட்டு இருந்தா, நீ பாரு காரில் போகிறான், இவனுக்கு வந்து வாழ்க்கையை பாரு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் எல்லாருக்குமே. அதில் விக்னேஷ் சிவன் இந்த நயன்தாரா மேரேஜ் ஆன பிறகு சிலர் விக்னேஷ் சிவனுக்கு கொஞ்சம் கார்னர் பண்ணுறதாகத்தான் தகவல் வருது. அதாவது விக்னேஷ் சிவனுடைய வளர்ச்சி பிடிக்காம சிலர் வந்து அவரை கொஞ்சம் கார்னர் பண்ணி சில விஷயங்களை, சின்ன விஷயத்தை கூட பெருசாக்கி விட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்கு. ஆனால் விக்னேஷ் சிவன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போகிறான்னு தெரியல. ஏன்னா விக்னேஷ் சிவன் இப்போ வந்து வெளியுள்ள தொடர்பு அதிகம் இல்லாமல் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. முன்ன ரொம்ப நல்லா பத்திரிகையாளர்களோட பயங்கர தொடர்பு. அதான் நீங்கள் அதான் சொன்ன வந்தால் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஒரு கான்டாக்ட் இல்லை. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் கூட இருக்கார் இல்லையா, அப்படிங்கும்போது அவர் இந்த ரிசர்வ் ஜோனுக்குள்ளே போயிட்டார். அது நேச்சர் தான். இப்போ விக்னேஷ் சிவன் வந்து நீங்கள் வெளியில் வந்துட்டா பத்திரிகா செஞ்சு நீங்கள் மெயினாக வந்து நயன்தாராவை கேட்காம அவாய்ட் பண்ண மாட்டீங்க. இப்போ ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறீங்க அப்படின்னா விக்னேஷ் சிவன் எடுத்தோன்னு என்ன பண்ணுவீங்க, மேடம் எப்படி இருக்காங்க சார்,
அந்த படம் நான் கேட்குது, இந்த படம் அப்டேட் என்ன, நீங்கள் ஓன் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுறீங்கன்னு அவங்கள பற்றி நிறைய கேட்க ஆரம்பிப்பாங்க. அதனாலேயே அந்த மாதிரியான ஒரு ஓப்பனாக வெளியில் வர்றதுக்கு விக்னேஷ் சிவன் தவிர்த்துறாரு. அதுவே ஒரு பெரிய ட்ராபேக்காகவும் ஆகும். ஏன்னா ஒரு கனெக்ட் பண்ண முடியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவரும் ஒரு கூட்டுக்குள்ளே போய் அவங்களோட சேர்ந்து அவரும் மாட்டின மாதிரி தான் ஆகிப்போம். அது ஒரு பெரிய ட்ராபேக் தான் இருக்குது. பட் அது அவருக்கு தெரியும் இல்லையா, நாம் அப்படி இருந்து தான் வளர்ந்து வந்தோம். மறுபடியும் இவங்கெல்லாம் இல்லாமல் நம்ம ஒதுங்கும் போது வந்துட்டு நமக்கு என்னதான் நயன்தாரா இவங்கெல்லாம் அந்த ஒரு செட்டு இருந்தால் விடுது, நமக்கான தனித்துவமான அடையாளம்ங்கிறதே பத்திரிகையாளர்களோட இருந்த அந்த ஒரு தொடர்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, திருப்பி அந்த பக்கம் வரணுன்ற எண்ணம் இருக்குன்னு வரலையா? ஆனால் அது கொஞ்சம் நாள் ஆகும். கொஞ்சம் நாளானது பிறகு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ அவர் வெளியில் வந்தாருன்னா நீங்கள் எல்லாருமே பிடிச்சிக்கிட்டு அவரை தானே அதெல்லாம் கேட்பீங்க. நயன்தாரா மேடம் எப்படி இருக்காங்க, அடுத்து என்ன படம் பண்ணுறாங்க, குழந்தைக்கு என்ன பேர் வச்சுன்னு கேட்டிங்கன்னா அவரை விட்டுருவீங்க. நீங்கள் இப்போ விக்னேஷன் வர்றாரு, ஒரு இன்டர்வியூ கொடுக்குறான்னு வச்சுங்க, ஒரு 10 கொஸ்டின் இருக்குன்னா ஒரு 8 கொஸ்டின் வந்து நீங்கள் யாரை பற்றி கேட்பீங்க, நயன்தாரா பற்றி கேட்பீங்க. இதனால தான் அவர் வர்றதே இல்லை. இது அவருக்கு ஒரு வழிக்கு சேஃப். நாளைக்கு அதனால வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா, ஏதாவது பேசிட்டாரு வச்சுட்டாருன்னா வரக்கூடாது. அதனால் கொஞ்சம் நாள் ஆகும். கொஞ்சம் நாளான பிறகு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க உள்ள, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருவாங்க. அது மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு வருவார். இல்லை அப்போ நயன்தாராவுக்கு விக்னேஷ் சிவன் கிடைச்சது லக்குன்னு எடுத்துக்கிட்டா கூட, விக்னேஷ் சிவனுக்கு நயன்தாரா உள்ள வந்தது வந்துட்டு சின்ன பின்னடைவு ஆகுது அப்போ கெரியர் ஓரியன்டா? இல்லை அப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்போ அதாவது ஒரு 4 படம் 5 படம் பண்ணி வரக்கூடிய ஒரு பெரிய புகழ் வந்து நயன்தாரா அவருடைய கணவர் அப்படிங்கிற மணிக்கு விக்னேஷ் சிவன் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுல. சினிமாங்கிறது ஒரு புகழ் தானே, அது எந்த வழியில் வந்தால் என்ன இருக்குது. நயன்தாராவுடைய கணவர், அதை வச்சு அவருக்கு எவ்வளோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு இல்லையா. இப்போ நம்ம இந்த படமே கூட, அந்த அஜித் படமே கூட அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனில் தான் அந்த மூவ் ஆச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்படிங்கும்போது அது ஒரு பேக் போன் தானே அவங்களுக்கு. பணம் இருக்குது, ஒரு பெரிய புகழ் இருக்குது, இன்றைக்கி எங்கே போனாலும் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு லக்ஸரியான லைஃப் வந்துருச்சு இல்லையா. அது ஒரு வழிக்கு ஒரு இதுதான். அடுத்து தன்னை நிரூபிக்கிறதுக்கு அவர் ஒரு ஒரு வெற்றி கொடுத்து ஆகணும். அதுக்கு படங்கள் பண்ணுறாரு. அது எப்படி கை கொடுக்க போகுதுன்னு தெரில. அது லக்ஸரியான லைஃப்னு சொன்னதுனால கேட்குறேன், இப்போ எத்தனை கோடிகளுக்கு அதிபதி? சும்மா ஒரு கியூரியாசிட்டியாக கேட்குறேன். நாளை காலையில் ரைடு போவா, அது எப்படி இருக்கும்? ஒரு 100-200 கோடி ரூபாய்க்கு மேலே வச்சுருப்பாங்க. ஏன்னா தமிழ் தெலுங்குக்கு படம் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, நிறைய கம்பெனி வச்சுருக்குறாங்க, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்காங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சினிமாவை தாண்டி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு நிறைய எனக்கு தெரிஞ்ச ஒரு 100-200 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்கும், வச்சுருக்கலாம். தெலுங்கு படங்கள் நிறையா பண்ணாங்க. தெலுங்கு படங்கள் தமிழ் படத்தை காட்டி சம்பளம் அதிகம். ஆமாம். அதனால் அந்த படங்கள் பண்ணுறாங்க. சில படம் ஓன் ப்ரொடக்ஷன் நல்லாவும் போச்சு அவங்க. சரி, இப்போது விக்னேஷ் சிவன் ஒரு கிரியேட்டர், பிரதீப் ஒரு கிரியேட்டர், இவங்களுக்குள்ளே வந்துட்டு அந்த சண்டைகள்னு சொல்லுவாங்கல்ல, ஈகோ, கலைஞர்களுக்கான ஈகோ, அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பாக இருக்கும். இவருடைய டைரக்டர் வந்து வெளியில் வராமல் இருக்கணும். வராமல் இருந்துட்டாருன்னா, ஒரு ஆக்டராக தன்னை முழுசாக கொண்டு போய் விக்னேஷ் சிவன் ஒப்படைச்சிட்டாருன்னா இந்த படம் ஸ்மூத்தாக போயிடும். அங்கே டேரக்டர் அப்பப்போ எட்டி பார்ப்பார், எல்லாருக்கும் உள்ள இது. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளே வந்து அந்த கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. சில டிஸ்கஷனில் சீன்ஸில் அவர் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு இப்படி பண்ணலாமான்னு சொல்லி பிரதீப் ஒரு ஐடியா கொடுக்கறதாகவும், இவருக்கு வந்துட்டு அது ஏற்றுக்கிறாரு. பட் இருந்தாலும் என்னுடைய வேலையில் இன்னொருத்தர் மூக்கு நுழைக்கிறாருங்கிற மாதிரியான இந்த சின்ன கிளாஸ் இருக்கிறதுனால தான் இவ்வளோ லேட் ஸ்கிரிப்டை லாக் பண்ணுறதுக்குன்னே கூட சொல்கிறாங்க. இல்லை அது ஒரு வேலைக்கு நல்ல விஷயமாக கூட எடுத்துக்கலாம் இல்லையா. அவர் ஒரு நல்ல டேரக்டர், ப்ரூஃப் பண்ண ஒரு டேரக்டர் பிரதீப். இந்த அவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் இருந்தால் அது படம் நல்லா வரதானே போகுது. ஆனால் அதை ஏற்றுக்குருவாராங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம விக்னேஷ் சிவன் அந்த அவர் சொல்கிற அந்த கருத்தை ஏற்றுக்குருவாரான்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் ரெண்டும் சேர்ந்து நல்ல ப்ராடக்டாக வந்து நல்ல விஷயம் தானே உங்களுக்கு. ஆனால் விக்னேஷ் சிவனுடைய ப்ராடக்ட் தானே அது. அவருக்கு வந்துட்டு அவர் டிஸ்டர்பன்ஸ் ஆகாதா? இவர் ஏன் வந்து நம்ம இதில் தலையிடுறாருன்ற ஒரு அப்படி அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தால் கூட வெளியில் வரப்போ யாரும் பேரில் வரும், விக்னேஷ் சிவன் பிராண்டில் தானே வரும். படம் தானே நல்லா வரப்போகுது. நம்ம டிஸ்கஷன் உட்கார போகிறோம், பிரதீப்பே விட்டுருங்க, வேற ஒரு அசிஸ்டன்ட் 4 பேரோட உட்காந்து ஒரு படத்தை டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா ஆளாளுக்கு ஒரு சீன் சொல்லுவாங்க, ஒரு டைலாக் சொல்லுவாங்க, இந்த சீன் எப்படி மாற்றலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் அசிஸ்டன்ட் வச்சு பண்ணுறது காட்டிலும் இவரே ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால அந்த படத்துக்கு ஒரு கூடுதல் ப்ளஸ் தானே. ஆனால் அதை எடுத்துக்கிற மனநிலையில் இருக்காரா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு. விக்னேஷ் சிவன் எடுத்துக்கிடுவாரா அப்படின்னு அவர் ஓகே நல்ல விஷயம் தானே சொல்கிறாரு, படத்துக்கு தேவையானதான் வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாருன்னா ஸ்மூத்தாக போகும். இல்லை இதுதான் பஞ்சாயத்து தான். ஆனால் அவர் எடுத்துக்கிற மனநிலையில் இருக்கிறாரு அந்த அந்த டைப். அவர் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் அப்படி தான் இருக்காரு, எடுத்துக்கிற மனநிலையில் தான் இருக்கிறார். ஏன்னா அவர் அதாவது இப்போ அடுத்து லேஞ்சுக்கு தாண்டி வந்துட்டார் இல்லையா. முதல் படம் கிடையாது, இன்னைக்கு ஒரு லக்ஸரியாக இருக்காரு, ஒரு சேஃப்டியாக இருக்கிறாரு. அதனால் அடுத்த ரேஞ்சுக்கு வந்துட்டார்ல, அதனால் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. படம் நல்லா தான் சரி தான். நிச்சயமாக சார். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்துக்கு உங்கள் தகவல். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.